வணக்கம். நான் ஃப்ராங்க்லின் பென்னி, தமிழ்நாடு தாய் பாக்ஸிங் அசோசியேஷன் தலைவர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் கோவை தாய் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பாக முதல் முறையாக இப்போது பயிற்சி முகாம் நடந்துகிட்ருக்கு. கோவையில் பல கிளப்லேருந்து பயிற்சி பள்ளிகளிலேருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்கே பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இதில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் அடுத்ததாக மாநில அளவில் நடைபெறக்கூடிய தாய் பாக்ஸிங் போட்டிக்கு தகுதி பெற்று கோவை மாவட்டத்தின் சார்பாக வந்து பங்கேற்க போகிறாங்க. தாய் பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இது புதுசு, இதான் முதல் வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாய் பாக்ஸிங் சிம்பிளி கிக் பாக்ஸிங் ப்ளஸ் தாய் மார்ஷல் ஆர்ட்ஸோட கம்பைன் ஸ்போர்ட்டு. இது பூராவே பார்த்திங்கன்னா MMA மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். அது இல்லாமல் இது அமெச்சூர் டைப் தான். அவங்களுக்கு ப்ரோ டைப்பும் இருக்குது, பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அமெச்சூர் டைப் வந்து நம்ம சொல்லித்தரோம். முழுவதுமாக சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோடு நம்ம பசங்க விளையாடுவாங்க. ஸோ இதில் இன்ஜுரிக்கான வாய்ப்பு கம்மி. இது ஒரு விளையாட்டாக நாங்கள் கொண்டு வரோம், பசங்களுக்கான பயிற்சி அளித்துட்டு வரோம். நான் ரிக்வஸ்ட் வச்சுக்கிறது, இந்த கலை ஆல்ரெடி 28 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஆல்ரெடி சங்கங்கள் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் உங்களுடைய மாணவர்களை, அதாவது உங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த கலைக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய ஃபிட்னஸ்க்கும் அவங்களுடைய விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு முன்னேற்றத்துக்கும் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்க்கு இது பெரிய உறுதுணையாக இருக்கும்ன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வருகிற ஜூன் மாதம் 27, 28ஆம் தேதியில் வந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வந்து இந்த மாநில போட்டி நடைபெறுகிறது. இதில் எங்களுடைய இதுபடி 28 டிஸ்ட்ரிக்ட் ஆல்ரெடி வந்து இந்த போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கான விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிட்ட 3000லேருந்து 3500 மாணவர்கள் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்கான ஏற்பாடுகளை வந்து மாநில சங்கம் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தபடியாக நாங்கள் தேசிய சங்கத்துக்கும் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். அது எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேசிய அளவான போட்டிகள் பார்த்திங்கன்னா வட இந்திய பகுதிகளில் மட்டும் நடைபெறும். இந்த முறை நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்துவதற்கான கோரிக்கையை வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது அவங்க நம்ம நடத்துகிற இந்த போட்டியை பொறுத்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த போட்டியும் கொல்லிமலையில் வச்சு நடத்துறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. வளர்ந்து வரும் காலத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிற முதல் விஷயம் வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு மாணவனுக்கு பயிற்சி பண்ணுறது மூலிமா அவனுடைய மூளைக்கு வந்து அந்த ரசாயனங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் போதைப் பொருளை தேடி போக மாட்டான். அவன் இதுலேயே அவனுக்கான அந்த ஹார்மோன்ஸ் வந்து அவனுக்கு கிடச்சிரும். ஸோ போதை பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி, அதில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி பார்த்திங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், பட் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா ரெஸ்டிங் டைம்னு ஒன்று இருக்கும். பட் நமக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படி கிடையாது. மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரே டைம் ட்ரெயின் ஆகிறது அப்படின்றனால அந்த 3 மணி நேரம்னும் போது 3 மணி நேரம் முழுசாக அவர் உழைப்பை பண்ணுவார், உடல் உழைப்பு பண்ணுவார். அதனால் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகாமல் இருப்பாங்க. முதல் விஷயம். 2வது தற்காப்பு. இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாக இருக்குது. ஒரு குழந்தை அதை கற்றுக்கும் போது ஒரு 100 கிலோ வெயிட் இருக்க ஒருத்தர் அவரை வந்து அடித்து வீழ்த்திடுவான்றதை விட அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க முடியும் மனதளவாக வந்து அது ரெடி ஆகிடுவாங்க. ஸோ எந்த விதமான சுச்சுவேஷன்லையும் அவங்க தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும், அதுலேருந்து அவங்களுக்கு வெளியே வர முடியும். ஸோ அது இந்த கலை கண்டிப்பாக கொடுக்குது. நாங்கள் நம்புகிறோம், நாங்களும் அதாவது சொல்லிக் கொடுக்குறோம்.